Assalamu alaikum warahmatullahi wabarakatuhu. Welcome to our channel Al-Mu'min Online Academy. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மளுக்கு இந்த குர்ஆனை ரொம்ப உயர்வு மிக்க அல்லாஹ்வுடைய பேச்சாக நம்மளுக்கு கொடுத்துருக்கா. அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் ஒரு அற்புதம் நிறைந்தது. அது நம்மளோட ரசூல்லா முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இறக்கப்பட்டது. அதை ஓதுவதும் ஒரு வணக்கமாகும். அல்ஹம்துலில்லாஹ். குர்ஆன் இந்த உலகத்துக்கு சவால் விடுது. தன் போன்ற ஒரு சிறு அத்தியாயத்தை கூட பிறரால் கொண்டு வர முடியாது அப்படின்றது. ஏன்னா இது எல்லாமே அல்லாஹுடைய வார்த்தைகள். அல்லாஹ் தாலா குர்ஆனை ஒளியாக தான் நம்மளுக்கு அறிவிச்சான். யாருடைய இதுவாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உள்ளத்தில் இந்த மகத்தான குர்ஆனை இறக்கினார்கள். அடுத்து ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்க, தன்னுடைய வாயிலிருந்து கண்ணியமிக்க இந்த அல் குர்ஆனை நபி தோழர்கள் அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க. பிறகு அதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட முன்னிலையில் சஹாபாக்கள் எல்லாருமே ஓதி காமிச்சாங்க. தங்களுடைய தோழர்கள் சரியாக தான் ஓதுறாங்களா அப்படின்றத, அப்போ தங்கள் தோழர் சரியாக தான் ஓதுறாங்களா அப்படின்ற தான் திருப்திப்படுற வரைக்கும் ரசூல்லா முன்னாடி அதை ஓதி காட்டுவது தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா. நபி தோழர்கள் தாங்கள் மனனம் செய்த அல் குர்ஆனை அடுத்த தலைமுறைக்கு அமானிதமாக ஒப்படைச்சாங்க. இப்படியே இன்றைய காலம் வரைக்கும் முந்தைய தலைமுறை அடுத்த தலைமுறைக்கு இந்த குர்ஆனை சேர்த்து கொண்டே வருகின்றார்கள். அல் குர்ஆனை ஓதுறதோட சிறப்புகள், மனித குலத்தை படைத்த அல்லாஹ் தாலா மனிதன் வாழ தேவையான அனைத்தையுமே என்ன பண்ணியிருக்கான், தன்னுடைய கருணையால் மனிதனுக்கு அருளியிருக்கான். அல்லாஹ் வழங்கிய அருள்களிலே மிக சிறந்த அருட்கொடை இந்த அல் குர்ஆன் ஆகும். கண்ணியமாய்ந்த தன் வேதத்தை தன் நேசத்திற்குரிய தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தேர்ந்தெடுத்து அல்லாஹ் தாலா கொடுத்துருக்கான். குர்ஆனில் அல்லாஹ் தாலா சொல்லி காட்டுறான், மனிதர்களே, அல் குர்ஆன் ஓதப்பட்டால் வாய்மூடி செவி தாழ்த்து அதை கேளுங்கள், ஆதலால் நீங்கள் இறைவனின் அருளை அடைவீர்கள். அல் குர்ஆனை பொறுத்த வரைக்கும் அதை கற்றவர், கற்பிப்பவர், ஓதுபவர், கேட்பவர், மனனம் செய்பவர், அதுபடி அமல் செய்பவர் என எல்லாத்துக்குமே அல்லாஹ் தாலா சிறப்புகளை கொடுக்குறான். அல்லாஹ்வின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், குர்ஆனை ஓதிட்டுருங்க எப்பவும். ஏன்னா குர்ஆன் ஓதி வருபவருக்கு அது மறுமையில் இறைவனிடம் போய் பரிந்துரை செய்யக்கூடியதாக இருக்கின்றது. இதில் 2 ஒளிச்சொடர்களான அல் பக்ரா மற்றும் ஆலு இம்ரான் இரு அத்தியாயங்களையும் ஓதி வாருங்கள். ஏனெனில் அவை என்ன பண்ணும் அப்படின்னா, மறுமை நாளில் போய் நிழல் தரும் மேகங்களை போன்று அல்லது அணி அணியாக பறக்கும் பறவை கூட்டங்களை போன்றோ நமக்காக, அதாவது இரண்டையும் ஓதியவருக்காக இறைவனிடம் வாதாடுமா. அல் பக்ரா அத்தியாயத்தை ஓதி வாருங்கள் அப்படின்னு ரசூல்லா சொல்லியிருக்காங்க. ஏன்னா அல் பக்ராவை பற்றி பிடிப்பது வளம் சேர்க்கும், அதை கைவிடுவது இழப்பை தரும். அத்தியாயத்திற்கு முன் சூனியக்காரர்களே என்ன பண்ணுவாங்களாம், சக்தியற்று போவாங்களாம். அல்லாஹுடைய மாபெரும் கருணையை விவரிக்கின்ற எத்தனையோ அத்தாட்சிகளை நம்ம சுற்றி இருக்குது. அவற்றில் ஒன்று தான் அல் குர்ஆனை மிக அழகாக ஓதுபவருக்கு மட்டுமல்லாமல் இயலாமையால் திக்கு ஓதுறவருக்கு கூட நன்மை உண்டு அப்படின்னு நம்ம மார்க்கம் சொல்லுது. கியாமத்து நாளில் குர்ஆனை உடையவரை குர்ஆன் ஓதி அதன்படி அமல் செய்த நபரை நோக்கி, குர்ஆன் ஓதிக்கொண்டே செல்வாயாக, அதன் மூலம் சொர்க்க படித்தரங்களில் முன்னேறி செல்வாயாக. இன்னும் உலகில் நீ குர்ஆனை நிறுத்தி ஓதியது போல இங்கும் நீ நிறுத்தி ஓதி முன்னேறுவாயாக அப்படின்னு கூறப்படுமா. இன்ஷா அல்லாஹ். நீ ஓதுகின்ற கடைசி ஆயத்திற்கு இல்லையா, அதோட எல்லை தான் என்னன்னா நம்மளோட தங்குமிடமாக இருக்குமா சொர்க்கத்தில். இன்ஷா அல்லாஹ். வல்ல ரஹ்மான் உங்களுக்கும் எனக்கும் அல் குர்ஆனை கற்று அதன்படி செயல்படக்கூடிய பாக்கியத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கட்டும். என்னிடமிருந்து ஒரு செய்தி கிடைத்தால் அதை பிறருக்கும் எத்தி வையுங்கள் என்பது நமது நபி அவர்களின் வாக்கு. இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு தெரிஞ்ச இந்த செய்தியை பிறருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தினந்தோறும் இதுபோல் தினந்தோறும் நம்மளது மார்க்க கல்வியை அறிந்து கொள்ள நம்ம அல் முக்மின் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.